கறிவேப்பிலை சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 3, மிளகாய் வற்றல் 6, சின்ன வெங்காயம் 10, கறிவேப்பிலை சிறிதளவு, வெள்ளை உளுத்தம்பருப்பு 3/4 தேக்கரண்டி, கடுகு சிறிதளவு, கடலைப்பருப்பு 1 மேசைக்கரண்டி, எண்ணெய் 2 மேசைக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. செய்முறை: தக்காளி துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். சின்ன வெங்காயத்தை தோலுரித்து வைக்கவும். மற்ற தேவையான பொருட்களை தயாராக எடுத்துக்கொள்ளவும். வாணலியில் 2 தேக்கரண்டி எண்ணெயை ஊற்றி கடுகு, வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கவும். அத்துடன் சின்ன வெங்காயம் போட்டு நன்கு வதக்கவும். வெங்காயம் வதங்கியதும் அதில் கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றலை சேர்த்து வதக்கவும். அத்துடன் தக்காளியை சேர்த்து நன்கு வதக்கியதும் கறிவேப்பிலையை போட்டு நன்கு வதக்கிவிட்டு ஆற வைக்கவும். பிறகு ஆற வைத்த பொருட்களுடன் உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு மையாக அரைத்து எடுக்கவும். இப்பொழுது கறிவேப்பிலை சட்னி ரெடி.